ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு 2 டிசைன்ஸ் பார்க்கலாம் சில்க் த்ரெட் பேங்கிள்ஸில். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா 2 கட் பேங்கிள்ஸில். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஸ்டோன் சொல்லுவோம், ஒயிட் ஸ்டோன், ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ். அதில் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பும் பேர்லில் 6K ஐயும் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சென்டரில் ஃபுல்லாக நமக்கு அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிற அந்த கிளாஸ் ஸ்டோன் வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் வந்து ஃபுல்லாக வரும். நமக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 6K ஐயை வந்து நம்ம ஸ்லாண்டிங்காக இந்த பக்கம் அந்த பக்கம் வைப்போம். பாருங்கள், இந்த வீடியோ லாங் வீடியோவை தான் எடுத்திருப்பேன், பொறுமையாக ஒரு ஸ்டெப்பாக வர மாதிரி. இந்த டிசைன் நான் ஏற்கனவே ஒரு லைவில் போட்டிருக்கேன். ஆனால் லைவில் நான் போட்டது வந்து அதுவும் 2 கட் பேங்கிளில் தான். 2 கட் பேங்கிளில் ஃப்ளாட் டைப்பில் பண்ணியிருப்பேன். ஸோ அது வந்து நமக்கு வந்து பட்டையாக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் 2 கட் பேங்கிள்ஸ், ஸோ கர்வாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிசைன், இந்த நார்மல் பேங்கிளில் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக தான் செஞ்சு இதில் நான் போடுறேன் நான். பாருங்கள், இப்போ நான் ஃபுல்லாக வந்து பேங்கிள் ஃபுல்லாகவே சென்டராக அந்த ரெக்டாங்கிள் ஒயிட் ஸ்டோன்ஸை நான் ஃபுல்லாக கொடுத்துட்டேன். அண்ட் நான் எப்பயும் சொன்ன மாதிரி அந்த ஃபினிஷிங் பண்ணுறப்ப மட்டும் நமக்கு அந்த ஸ்பேஸ் வந்து ஒவ்வொரு பேங்கிள் சைஸ்க்கும் இடிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்ததுனால இதில் வந்து நான் வந்து சின்ன சைஸ் ஸ்கொயர் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கொயர் ஸ்டோன் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது 4mm x 4mm. இது பார்த்தீங்கன்னா 3mm x 3mm. கரெக்டாக அந்த கேப்பில் நமக்கு ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அங்கே வந்து கேப் தெரியாமல் இருக்கிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டோன்ஸை. இப்போ இந்த டிசைனுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 6K ஐ செராமிக் பேர்லை வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் வச்சுட்டே வரப்போகிறோம். இந்த தீம் வந்து பேர்ல் தீமுன்றதுனால நான் இந்த கலர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் உங்களுக்கு எந்த கலர் தேவையோ அந்த கலர் நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிசைன் நான் ஏற்கனவே வந்து சென்டரில் வந்து இந்த ரெக்டாங்கிள் ஸ்டோன்ஸ் இல்லாமல் நம்ம ஸ்டோன் செயின் சொல்லுவோம் தெரியுமா, அந்த ஸ்டோன் செயின்ஸை யூஸ் பண்ணி பிங்க் கலர்லேயும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ பாருங்கள், இது ஓவராலாக ஃபினிஷ் பண்ணி ட்ரை பண்ணது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிட்டது எப்படி இருக்குது பாருங்கள். இது ஒரு பேங்கிள் போட்டாலே நமக்கு நல்ல ஒரு கிராண்ட் லுக் கிடைக்கும். இது பேர்ல் தீமில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு செட்டு. அடுத்த செட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 2/6. இதுக்கு முன்னாடி பண்ணது வந்து 2/8. இது வந்து 2/6 சைஸில் 4 கட் பேங்கிள்ஸ். இதுக்கு என்னென்ன ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னா 4mm ப்ரௌன் பேர்ல், நம்ம டைமண்ட் கட்டில் வந்து டார்க் க்ரீனும் ரெட்டும். அந்த ரெட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு மெரூன் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்டு, அதனால் இந்த டிசைன் ஏற்கனவே இன்னொன்று ட்ரை பண்ணியிருக்கேன், டார்க் க்ரீனில் ட்ரை பண்ணியிருக்கேன். இது எப்படி வரும்னா நமக்கு அந்த பேர்லோட 4mm வந்து ரவுண்டு வந்து ஒரு 5 கொடுத்துட்டு அதுக்கப்புறமா க்ரீன், அதுக்கப்புறம் மறுபடியும் பேர்ல், அதுக்கப்புறமா அந்த ரெட்டு. ஸோ அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இது ட்ரை பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் பண்ணது வந்து வெறும் இந்த பேர்ல் இல்லாமல் நம்ம ஒயிட் கலர் ஃபிட்டிங்கில் வந்து ரவுண்டு, அதுவும் டார்க் க்ரீனும் கொடுத்துருப்பேன். அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. பாருங்கள், இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கிற ஸ்டோன் வந்து எப்படி இருக்குன்னா நமக்கு மிஸ்டேக் பண்ணிக்கிறது, இது ஸ்கொயர் ஸ்டோனுன்னு கூட சில நேரத்தில் வந்து நம்ம நினச்சிக்குவோம். ஆனால் இல்லை, இது வந்து டைமண்ட் கட்டா, ராம்பஸ்ன்னு சொல்லுவோம் தெரியுமா, டைமண்ட் கட் ஸ்டோன்ஸுங்க. இது கொஞ்சம் க்ராஸாக கரெக்டாக வச்சோம்னா அது ஒரு ஸ்லாண்டிங்காக நமக்கு ஒரு லுக் கொடுக்கும். பாருங்கள், 5 பேர்ல் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் 5 க்ரீன் கொடுத்துருக்கேன். அகெயின் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே ஒரு அந்த ஃப்ளோவே பேர்ல், அதுக்கப்புறமா ரெட்டு. அந்த ரெட்டு பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து டார்க் ரெட் மாதிரி இருக்கும், மெரூன் மாதிரியும் இருக்கும் நமக்கு. ஸோ அது டியூவலாக வந்துடும் நமக்கு. இந்த 5/5ன்றது வந்து நான் யூஸ் பண்ணுறது. இது நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2ஆகவும் கொடுக்கலாம், 3ஆகவும் கொடுக்கலாம், 4ஆகவும் கொடுக்கலாம், அந்த மாதிரி. ஸோ பாருங்கள், இதே மாதிரி நான் வந்து ஃபுல்லாக கொடுத்து முடிக்க போகிறேன். இப்போ அடுத்தது க்ரீன் முடித்ததுனால இப்போ நான் ரெட் கொடுக்குறேன். இந்த 2 செட்டுக்குமே நான் வந்து என்ன பண்ணேன்னா காமனாக வந்து கோல்டன் ரேப் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நமக்கு எந்த ட்ரெஸ்ஸஸ் இருந்தாலும் அதில் ஒரு ஜரிகை வரும் நமக்கு, அந்த இது காம்பினேஷன் அது உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலருக்கு ஒயிட் பேர்ல் இருக்குது, கோல்டன் கலருக்கு கோல்டன் த்ரெட்டும் இருக்கும்,
ப்ளஸ் வந்து மெரூன் அண்ட் ரெட். ஸோ 4 கலர்ஸ் மிக்ஸ்அப் ஆகிருக்கும். அது நல்லாவே உங்களுக்கு சூட் ஆகும் பேர்ல் தீமில். ஸோ இதே மாதிரி நான் வந்து ஃபுல் பேங்கிள்ஸ்க்கு வந்து இது ஃப்ளோ கொடுக்க போகிறேன். இப்போ இதில் வந்து ஒரே ஒரு ட்ரிக் என்னென்னா, இந்த ஃபினிஷ் பண்ணுறப்ப மட்டும் நமக்கு இடிக்கும்னு சொன்ன பார்த்தீங்களா, அப்போ வந்து ஸ்பேஸை பொறுத்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே ஸ்பேஸ் இடிக்கிறதுனால நான் என்ன பண்ணினேன்னா வந்து 3 பேர்ல்ஸ் மட்டும் கொடுத்து 3 க்ரீன் கொடுத்து ஃபினிஷாக பண்ணியிருப்பேன். இது வந்து ஒவ்வொரு பேங்கிள்க்கும் நம்ம பண்ணுறப்ப கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டோன் சைஸ் வச்சு அந்த ஃப்ரேம் வச்சு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ பாருங்கள், இது ஃபினிஷ் பண்ணி நைட் ஃபுல்லாக ட்ரை பண்ணி வச்சாச்சு. ஃபினிஷ் பண்ணது எப்படி இருக்குது லுக்குன்னு பாருங்கள். பேர்ல் தீமில் க்ரீன் அண்ட் மெரூன் ஆர் ரெட்னு கூட வச்சுக்கலாம். அந்த தீமில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 4 பேங்கிள்ஸ் பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் வந்து ஒரு இதில் வந்து 2 கொடுத்துருப்பேன், ஒரு இதில் வந்து 3 கொடுத்துருப்பேன். அண்ட் இன்னொரு 2 பேங்கில் பார்த்தீங்கன்னா பேர்லே இல்லாமல் வெறும் க்ரீன் அண்ட் மெரூன் மட்டும் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. இடம் எப்படி இருக்குன்றதை பொறுத்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ பாருங்கள். அண்ட் இந்த பேங்கிளும் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை பண்ணி எடுத்தாச்சு. இந்த 2 செட்டுமே நல்லா ட்ரை பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் இதில் ஒரு சின்ன ட்ரிக் மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த டிசைன் வைக்கிறப்ப நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து வெளியில் தெரியும் பார்த்தீங்களா. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட ஃபேப்ரிக் க்ளூவை வந்து என்ன பண்ணுங்கள், உள்ளே ஃபுல்லாக இந்த மாதிரி நான் வைக்கிற மாதிரி அந்த ஓரத்தில் ஒரு ரொட்டேஷன் கொடுத்துட்டு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இன்னும் ஸ்டோன் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஆரி மெட்டீரியல் மாதிரி ஸ்வெட்டிங்கோ இல்லை ஈரமோ அதெல்லாம் பட்டுதுன்னா நமக்கு அந்த க்ளூ வரா மாதிரி இருக்கும். ஸோ நல்லா ட்ரை பண்ணி யூஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.